ஹாய். ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் இந்த வீடியோவே. இந்தியாவில் வருஷம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ரைட் த ஹிமாலயான்னு சொல்லிட்டு ரேலி ஆஃப் ஹிமாலயான்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடக்குங்க. இது எப்படின்னா இமயமலைக்கு மேலே அந்த குளுமணாலி இருக்கு இல்லைங்க, அதுக்கு மேலே வந்து ஃபுல் ரேலி ஓட்டுறது. ஒரு 3-4 நாள் ஈவெண்ட்டுங்க. இது 4 நாளும் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஃபாஸ்ட்டாக ஓட்டணும். இந்தியாவிலேயே ரொம்ப டஃபஸ்டான ரேலி இது, கிராஸ் கண்ட்ரி ரேலின்னு சொல்லுவாங்க. ஏன் டஃபஸ்ட்னா அந்த கிளைமேட்ல அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த டெரெயின்ல பபுள்ஸாக இருக்கும், ஸ்லோப் இருக்கும். இதில் ஓட்டுறது வந்து கொஞ்சம் டாஸ்க்கு, கொஞ்சம் ஆபத்தான விஷயம் கூட. அதனாலதான் அது கொஞ்சம் இந்தியாவிலேயே டஃபஸ்டான ரேலின்னு சொல்லுவாங்க. நான் இதை ஏன் இப்போ சொல்றேன்னா, இந்த வருஷம் அந்த ரேலி நான் ஓட்டுறேங்க. குரூப் டி கேட்டகரியில போட்டிருக்கேன், அதாவது ஸ்டாக் எக்ஸ்பல்ஸ். அதுல எல்லாருமே 4V தான் வச்சிருப்பாங்க, கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும்ல. என்கிட்ட எக்ஸ்பல்ஸ் இருக்கு, 2V தான் இருக்கு. நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம், இல்ல யாராவது வண்டி ஸ்பான்சர் பண்ண சொல்லி கேட்கலாமான்னு தேடினப்போ எதிர்த்தாப்புல ஒரு உருவம், சிவப்பு கலர் வண்டியோட 4V இங்க இருக்கு பாருங்க. இந்த வண்டி தான். இந்த வண்டியோட ஒருத்தர் வந்தார். வானா நீ வானா, இவர் தெரியணும். இவர்கிட்ட தான் இந்த வண்டி வாங்கியிருக்கேன். ஏன்னா 1.5 மாசம் எனக்கு இந்த வண்டி தேவை, ப்ராக்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஈவெண்ட் முடிஞ்சு ரிட்டர்ன் வண்டி இங்க வர்றதுக்கே 1.5 மாசத்துக்கிட்ட ஆயிரும். அதனால கேட்டு, மூஞ்சி இப்படி சோகமா வைக்காதண்ணா, நான் புடிங்கிட்டேன்னு நினைச்சுக்குவாங்க. நீயா தானே மரம் விருப்பப்பட்டு கொடுத்த? ஆமா சொல்லுண்ணா. ஆமா ஆமா சிரிக்கிறாரு பாருங்க. அவரா தான் கொடுத்தாரு. ஸ்பான்சர் இவர் தான், வண்டிக்கு ஸ்பான்சர் இவர் தான். 1.5 மாசம் இவர் சும்மா விடல. நான் நல்ல கண்டிஷன்ல இல்லாட்டியும் ஓரளவுக்கு பேட் கண்டிஷன்ல இருக்கிற ஒரு ஸ்கூட்டி ஒன்று கொடுத்துருக்கேன். பாவம் மெதுவா போயிட்டு மெதுவா சேஃப்டியா வீட்டுக்கு வந்துருவாரு. சரி, நான் இந்த ரேலிக்கு எப்படி ரெடி ஆகுறாங்க, நான் ஃபிட்னஸா எப்படி ரெடி ஆகுறோம், அடுத்தடுத்து அந்த கிளைமேட்ல ஓட்டும் போது எப்படி இருக்கும், இதெல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். தொடர்ந்து இந்த அப்டேட்டே கொடுக்க முடியாது, நடுவில் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது, போர் அடிச்சிடும் இல்லைங்களா. அடுத்தடுத்து என்னோட ஸ்பான்சர்ஸ் யாரு, இதெல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். ஸோ இந்த வண்டி தான் நான் ஓட்ட போற வண்டி, நம்பரை பார்த்துக்குங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் இந்த வண்டியை காமிப்பேன். நான் ஓட்டுறது வரைக்கும், ப்ராக்டிஸ் வரைக்கும் உங்களுக்கு நான் காமிப்பேன். ஓகே, இது மோட்டோ மெக்கானிக்ஸ்.